ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம சிஒஏவுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் 100 நம்ம பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், நான் 100 கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 105 கொஸ்டின் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது எங்கெங்கே இன்னும் மெயினான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன், அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஜூன் 8 நம்ம வந்து யூடியூப்ல லைவ் கண்டக்ட் பண்றோம். கண்டிப்பா வந்து யாரெல்லாம் சிஓஏ இந்த டைம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே வந்து லைவ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நோட் பண்ணிட்டு வந்துருங்க. நான் மேக்சிமம் எப்படியெல்லாம் போயிட்டு அங்கே வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும், ரெக்கார்ட் நோட் எங்கே சப்மிட் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே பேசிடுவேன். ஆஃப்டர் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளியராக போயிட்டு நம்ம எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து 8ஆம் தேதி கம்பல்சரி எல்லாருமே லைவ் அட்டன் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 இருக்கும், 8:30 மணி ஈவினிங் டைம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கான லிங்க் எல்லாம் வந்து நான் முன்னாடியே கொடுத்துறேன். ப்ரீமியம் தான் போட்டு கொடுப்பேன் லிங்க்கு. நீங்கள் அந்த டைமுக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரன் ஆயிரும். இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷனான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த லைவை அட்டன் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 9வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப அந்த 5 மார்க் கொஸ்டினை வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து தான் நான் 1 மார்க்கை எடுத்திருக்கேன். இதெல்லாம் புக் பின்னாடி 1, 2 தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படியெல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு கொஸ்டினை இன்னொன்னுத்துக்கு கூட கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ மெஷின் லாங்குவேஜ் வந்து எந்த ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதே போல அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எந்த ஜென்ரேஷன், அப்போ அந்த லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட வருது அப்படின்னா அது என்னென்ன ஜென்ரேஷன், அதே போல இன்புட் சம்பந்தப்பட்டு என்ன வருது, அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன் கூட இன்னொன்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த கொஸ்டினும் முடிச்சிடலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு 5 மார்க்கே கவர் ஆயிரும். அப்போ நீங்க எதை படிச்சாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த 5 மார்க்கை படிச்சாலும் சரி 2 in 1 தான். அதுல இருந்து கம்பல்சரி ஒரு 1 மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே போல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எம்பின்னா என்ன, கிலோபைட்னா என்ன, ஜிகாபைட்னா என்ன, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கலாம். ஒன்ஸ் தெரியல அப்படின்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்போ எத்தனை பிட்டு சேர்ந்தது ஒரு பைட் அப்படின்னு கேட்பாங்க. 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட். இது பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதே போல கிலோபைட்னா என்ன, மெகாபைட்னா என்ன, ஜிகாபைட், டெராபைட், இதை நீங்க எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து வாங்க, லெஃப்ட் டு ரைட் வாங்க. 1024 பைட் சேர்ந்தது ஒரு கிலோ பைட். அதே போல 1024 கிலோ பைட் சேர்ந்தது ஒரு மெகா பைட். அப்படியே 1024 மெகா பைட் சேர்ந்தது ஒரு ஜிகாபைட். 1024 ஜிகாபைட் சேர்ந்தது ஒரு டெராபைட். அப்போ இந்த மாதிரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா வந்து எல்லாமே 1024ன்னு வர்றதால எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறத எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. அப்போ இந்த 2 பார்ட் கம்பல்சரி பார்த்துக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல கேட்பாங்க, எது வந்து இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லி. அப்போ அவுட்புட் டிவைஸ்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்புட் டிவைஸ்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ அதை நீங்க வந்து கரெக்டா மேட்ச் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 21வது கொஸ்டின்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய 33வது கொஸ்டின் வரைக்கும் இது வந்து லினக்ஸ்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான். இப்போ இந்த லினக்ஸ் சம்பந்தப்பட்டு ஒரு வீடியோ நமக்கு ஏற்கனவே இருக்கு, 2 வீடியோ இருக்கு. அதை நான் வந்து ஓப்பன் சோர்ஸாவே விட்டுருக்கேன், சேனல்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவில் நம்ம பழைய சிலபஸ்ல கொடுத்துருந்த அந்த கொஸ்டின் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஆனா நீங்க இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து வச்சு அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பாத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பழைய சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவெல்லாம் இருக்காது, ஏதாவது 1, 2 தான் மிக்ஸ் ஆகி வரும். அப்போ அதுவும் சேர்த்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஏதோ பாக்குறதால வேஸ்ட் ஆகுறதெல்லாம் கிடையாது. நீங்க லினக்ஸை போயிட்டு தேடி அந்த 2 வீடியோவை பாத்துருங்க. மேக்சிமம் ஒவ்வொரு வீடியோவும் 15 மினிட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கமெண்ட்ஸை வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு 3-4 டைம் தொடர்ந்து பாருங்க ரிப்பீட்டடா. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதனால வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க. எவ்வளவு படிச்சாலும் இது என்ன ஏது அப்படிங்கிறது புரியாது.
பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஈஸியாக மைண்ட்லேயும் நிற்கும். ஒன்ஸ் தேடி பாருங்க, பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ்னே போட்டு வச்சிருப்போம், அதில் 2 வீடியோ தான் இருக்கும், கம்பல்சரி பார்த்துருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் என்ன. இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது அது என்ன பேர்ல சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான். இப்போ வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா .docx அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். அதே போல தான் எக்ஸலுக்கு என்ன, ஆக்சிஸுக்கு என்ன, பவர் பாயிண்ட்டுக்கு என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் வந்துருமா. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் தான் ரைட்டருக்கு என்ன மாதிரி சேவ் ஆகும், கால்க்கு என்ன மாதிரி, பேஸுக்கு என்ன மாதிரி, அதே போல இம்ப்ரெஸுக்கு என்ன மாதிரி. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்குறாங்க, இந்த டைம் கேட்கலாம் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ் தான், இப்படியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி இதெல்லாம் போன டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எல்லாம். அதே போல இங்க இருக்கக்கூடியதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க போன கொஸ்டின் பேப்பர்ல February 2024 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா Ctrl+N யூஸ்டு டு சென்டர் தி அலைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல. போய் பாருங்க. இப்போ இது வந்து சென்டர் அலைன்மெண்டா, அந்த மாதிரி கிடையாது, இது அலைன்மெண்ட் கீயே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட். அப்போ அவங்க கேட்ட கேள்வி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸை வச்சு ஆப்போசிட்டா ஏதாவது ஒன்று வந்து கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு சரியானது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இம்பார்ட்டண்டா கவர் ஆகக்கூடியது, மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாங்க, இந்த டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டேபிள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இந்த டேபிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்றேன், அப்படியே லிசன் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அதே போல ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது 2 டாபிக் இருக்கு, இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதுல வேர்ட் அப்படின்னு படிப்போம், வேர்டு, எக்ஸல், அதே போல ஆக்சிஸ், அதே போல பவர் பாயிண்ட், இது எல்லாமே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அண்ட் அப்படின்னு கொடுத்த சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேர்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர், எக்ஸல் அப்படின்னா கால்க்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ இது என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. வேர்ட் அப்படின்னா ஒரு டைப் ரைட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளவுதான், டைப் பண்ணிக்கலாம் அதுல. அதே போலதான் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர்னாலுமே டைப் ரைட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். இப்போ ஓப்பன் ஆஃபீஸும் எம்எஸ் ஆஃபீஸும் சேம், ரெண்டுத்துலயும் ஒரே வேலையை தான் நம்ம செய்ய போறோம், ஆனா பேர் மட்டும் வேற. அதே போல அந்த ஒர்க் பண்ற ஒரு சில விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். அப்போ அந்த 2 இடத்துலயுமே ஒர்க் பண்றதோட பர்பஸ் பார்த்தோம்னா சேம் தான். வேர்டுனா டைப் பண்றதுக்கு, ரைட்டர்னா டைப் பண்றதுக்கு. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் ஆஃபீஸ்ல என்ன சொல்லுவோம், ரைட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். 2 பேருங்க, ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்கும். அப்போ அந்த 2 பேர் என்ன அப்படிங்கிறத நாங்க கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸல் அப்படின்னா அதை கால்க்குன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லலாம். அதே போல ஆக்சிஸ் அப்படின்னா டேட்டா பேஸ் இல்லைன்னா பேஸ். பவர் பாயிண்ட் அப்படிங்கிற போது இம்ப்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ப்ரெசன்டேஷன் சொல்லலாம். இப்போ 2 பேர் வந்துருச்சுங்களா, கரெக்டா இந்த நேம் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இது 1 மார்க், போன டைம் 3 1 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த February 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்து செக் பண்ணுங்க. மேட்ச் தி பேர்ஸ்ல எத்தனை கேட்டிருக்காங்க, அதே போல பாத்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல ஒன்று கேட்டிருப்பாங்க. இப்போ 3 கொஸ்டின் இதுல இருந்தே கேட்டிருக்காங்க. அதே போல நான் மேல மார்க் பண்ணி சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போன டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். திரும்பியும் அதே கேட்பாங்களான்னா அதே கேட்க மாட்டாங்க, அந்த பிளேஸ்ல இருந்து வேற மாதிரி, ஆனா ஆன்சர் அதுவா தான் இருக்கும். சரிங்களா, இதை எப்படியாவது கேட்பாங்க, மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதே போல ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான 1 மார்க்ஸ் வித் ஆன்சரோட உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், குரூப்லயும் கொடுக்குறேன், அதே போல சேனல்ல வீடியோவாகவும் கொடுக்குறேன். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி போறதுக்குள்ள நீங்க அந்த 1 மார்க் எல்லாம் கம்பல்சரி படிச்சிடணும். சரிங்களா, அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 மார்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை விட அதிகமான டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். 1 மார்க்ஸ் இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர்ல இப்போ பேசிக்கா இந்த சிலபஸ் மாத்தின பிறகு என்னென்ன எக்ஸாம் வச்சாங்களோ அதோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் 1 மார்க் நான் கொடுக்குறேன் இனிமே அப்கமிங்ல. அதே போல நான் கிளாஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்க போது இதுவே போதும், நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஓல்டு சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ புது சிலபஸ் மாத்தி ஒரு 4 எக்ஸாம் தான் நடந்திருக்கு, இது 5வது எக்ஸாம். அப்படிங்கிற போது நீங்க இது மட்டுமே பாத்தீங்க அப்படின்னாலே போதுமானதுதான்.
அப்போ இதை மட்டும் நீங்க தெளிவா பாத்துருங்க. ஓகேங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எழுத முடியாது, ரொம்ப டைம் இல்லை. பிரிண்ட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கம்பல்சரி வந்து 8ஆம் தேதி லைவ் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வீடியோஸ் இருக்கும், பிரச்சனை கிடையாது, அதை நீங்க பாத்துக்கலாம். ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் கேட்க முடியும். டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதே போல வந்து கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். நீங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். அதே போல நம்ம வந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம். அதுக்கு மேல சென்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சென்ட் பண்ணும்போது ஒரு நாள் டிலே ஆனாலுமே கூட நமக்கு கைக்கு மெட்டீரியல் சேர்றதுக்கு நமக்கு பதட்டம் ஆயிரும். அதனால வந்து அந்த வேலைகளை பண்ண வேண்டாம். ஓகேங்க, இதை தவிர்த்து இந்த வீடியோவில் பேசினதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொடுக்கறத வந்து சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நம்ம வந்து 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய்க்கலாம். சரிங்களா?